வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா BA4201 Quantitative Techniques for Decision Making பேப்பர்ல 3rd யூனிட் கேம் தியரி ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி டைப் 1 டைப் 2ல ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்குறது டைப் 2 ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் தான். டைப் 1ல பியூர் ஸ்ட்ராட்டஜியில் டேரெக்டாக செடல் பாயிண்ட் பார்க்குற மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம் அண்ட் டெஃபினிஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை பாருங்கள், இல்லை பிளேலிஸ்ட்டில் கூட பாருங்கள். அண்ட் டைப் 2ல பார்த்தீங்கன்னா வித்தவுட் சடல் பாயிண்ட்டில் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் 2x2 கேம். பிளேயர் ஏ, பிளேயர் பி, A1 A2 B1 B2 கொடுத்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்டெப் 1 டு ஃபைண்ட் சேடல் பாயிண்ட். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு டைப் 1ல் தான் ப்ரியாரிட்டியில் கொடுக்கணும். டைப் 1ல் என்ன மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே மெத்தட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளேயர் ஏ, பிளேயர் பி, A1 A2 டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. ரோவில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுமோ. ஸோ மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 3. அடுத்து காலமில் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ 5. இங்கே காலமில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்து மினிமத்தில் மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 3. மேக்ஸிமத்தில் மினிமம் பார்த்தீங்கன்னா 4. மினிமேக்ஸ் வேல்யூ 4, மேக்ஸிமம் வேல்யூ 3 இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறப்ப தெர் இஸ் நோ சேடல் பாயிண்ட். ஃபஸ்ட்டு இந்த கன்க்ளூஷனுக்கு வாங்க. அப்படின்னா தான் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் யூஸ் பண்ணணும். இல்லைனா பியூர் ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆச்சு, ஈக்குவலாக இருக்குன்னா வேல்யூ ஆஃப் தி கேம் நம்ம அதோட முடிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைங்கிறப்ப தென் வி யூஸ் ஏ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தட். ஸோ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடுக்கு ஸ்டெப் 2க்கு ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக எழுதிக்கோங்க. இன் A11 A12 21 22 இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் தி கேம் என்ன எழுதுவோம், இதோட டோட்டல் மைனஸ் இதோட மல்டிப்ளிகேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேல்யூ ஆஃப் தி கேம்ங்கிறப்ப A11 A22 மைனஸ் A21 12 டிவைடட் பை லேம்டா. இப்போ லேம்டா எப்படி பார்க்குறதுங்கிறது ஃபார்முலா இருக்குது. ஸோ P1 ஃபார்முலானா A22 மைனஸ் A21 பை லேம்டா. இது எல்லாமே மக்கப் பண்ணாதீங்க. இதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ரோ வைஸ் நீங்கள் பார்க்குறது P1 P2 டிஃபைன் பண்ணுவாங்க. காலம் வைஸ் நம்ம எடுக்கிறது Q1 Q2 எடுக்கிற மாதிரி ஆகும். அப்போ P2 ஈக்குவல் டு 1 மைனஸ் P1. இங்கே Q1னா A22 மைனஸ் A12 டிவைட் பை லேம்டா அண்ட் Q2 ஈக்குவல் டு 1 மைனஸ் P1. லேம்டா வேல்யூங்கிறப்ப டோட்டல் மைனஸ் தட்ஸ் டோட்டல். V வேல்யூக்கு மல்டிப்ளிகேஷன் ஆர்டராக எடுப்பீங்க. லேம்டா வேல்யூக்கு A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் 21. இந்த ஆர்டர் மைனஸ் இந்த ஆர்டரோட டோட்டல் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஃபார்முலா. ஃபார்முலாஸ் எல்லாமே ஸ்டெப் 2ல் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே கேல்குலேஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். டு ஃபைன் லேம்டா P1 P2 Q1 Q2. எப்பயுமே லேம்டா வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். லேம்டா பேஸ்டாக தான் P1 வரும், P1 பேஸ்டாக தான் P2 வரும். Q1 அண்ட் Q2. இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. இதை ஸ்டெப் 2ஓட ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அவர் A1 1A12 21 22. அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், கேல்குலேஷன் தெரியுங்கிறப்ப அது சப்ஸ்டியூஷனில் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அப்படி மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் லைன் பை லைனாக நிதானமாக எழுதுறதே கரெக்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு லேம்டா வேல்யூ பாருங்கள். லேம்டாவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது, A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் 21. இதுக்கு ஏற்றபடி டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா வி காட் லேம்டா ஈக்குவல் டு 5. அடுத்து P1 P2 வேல்யூ பார்க்கணும். ஸோ P1ஓட ஃபார்முலா ஸ்டெப் 2லேயே நம்ம கோட் பண்ணியாச்சு, ரோ வைஸ் எடுக்கணுன்ட்டு. அப்போ A22 மைனஸ் A21 பை லேம்டா. P2ங்கிறது 1 மைனஸ் P1. ஸோ இதுக்கு ஏற்றபடி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வரது பார்த்தீங்கன்னா 1/5 4/5 முடிஞ்சுது. ஸோ P1 P2 கேல்குலேஷன் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து Q1 Q2 பார்த்துக்கலாம். டு ஃபைன் Q1 Q2 வேல்யூ. ஸோ Q1 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A22 மைனஸ் A12 டிவைட் பை லேம்டா. Q2ங்கிறது 1 மைனஸ் Q1. ஸோ இந்த மெத்தடில் A22 வேல்யூ என்ன, A12 வேல்யூ என்ன, லேம்டா வேல்யூ என்னன்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. Q2ஓட வேல்யூ. அடுத்து வேல்யூ ஆஃப் தி கேம். வேல்யூ ஆஃப் தி கேம் V ஈக்குவல் டு A11 A22 மைனஸ் A12 21 டிவைட் பை லேம்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 17/5. தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் தி கேம் V ஈக்குவல் டு 17/5. இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வேளை சால்வ் தி கேம்ங்கிறதுனால நம்ம இந்த மெத்தடோட முடிச்சுக்கிறோம். ஒரு வேளை மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் A1 A2 காமனாக எழுதிக்கோங்க. கீழே P1 P2 வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து B1 B2 அண்ட் கீழே Q1 Q2ஓட வேல்யூ எடுத்து எழுதினா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபுல்ஃபில்லாக எழுதணுங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சிருந்துருக்கணும். இது கண்டிப்பாக 8 மார்க் கொஷினாக தான் கேட்பாங்க. நிறுத்தி நிதானமாக எழுதுனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ணாதீங்க. ஒரு தடவை பாருங்கள், அந்த ஜென்ரல் மேட்ரிக்ஸோடய கம்பேர் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எப்போவுமே ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் தி கேம். பிளேயர் ஏ பிளேயர் பி கொடுத்துருக்காங்க. 1 3 4 5.
4-2 இதோட வேல்யூ ஆஃப் தி கேம் பார்த்தீங்கன்னா 5/2. ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எஸ் ஆர் கரெக்டுன்னு கமெண்ட் கொடுங்க. டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் எக்ஸாமில் இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். இது டைப் 2 ப்ராப்ளம்ஸ் தான். டைப் 2 ப்ராப்ளம்ஸ்க்கு அடுத்து டைப் 3 டாமினன்ஸ் ப்ராப்ளம், டைப் 4 கிராஃபிக்கல் மெத்தட், டைப் 5 லீனியர் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இந்த 5 மெத்தட் தான் நமக்கு யூனிட் 3ல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸு. ஸோ 5 மெத்தட்லையுமே 2 ப்ராப்ளம் சிம்பிளாக 2 ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே யூனிட் 3ல் கண்டிப்பாக இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பேப்பர், அதாவது BA4201 பேப்பரில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.